ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டாப் 10 ஃபேண்டசி ரொமான்ஸ் கொரியன் டிராமாஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொரியன் டப்டு சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்களும் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்கிறது 2025 ரிலீஸ் ஆன கேஷ் ஹீரோ. இதோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு வீடு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோக்கு ஒரு சக்தியை கொடுப்பாரு. அது என்ன சக்தின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கிற அளவுக்கு பலமும் இருக்கும். சப்போஸ் பணமே இல்லைன்னா பலமும் இருக்காது. இதே மாதிரி சூப்பர் ஹீரோ சக்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு சூப்பர் ஹீரோ அசோசியேஷனுக்கு கீழே ஒன்னா இருப்பாங்க. இதே நேரத்தில் ஒரு கெட்ட கும்பல் ஹீரோ மாதிரி மற்றவங்கள்ட்ட இருக்கிற சூப்பர் ஹீரோ சக்தி எல்லாம் புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த கெட்ட கும்பல் யாரு, ஹீரோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா, இந்த சூப்பர் ஹீரோ சக்தி எல்லாம் எப்படி வந்துச்சு, இதை பத்தி எல்லாம் சொல்றது தான் அந்த சீரிஸோட கதை. IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இந்த சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போ அந்த 8 எபிசோட்ஸுமே தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாருங்க. பார்த்தவங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல டாப் 9ல இருக்கிறது 2019 ரிலீஸ் ஆன ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ். இந்த சீரிஸோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறும்புக்கார ஏஞ்சல் இருப்பாரு. அவர் சொர்க்கத்துல இருந்து அனுப்பிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் தப்பு பண்ணிருப்பாரு. அவர் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போகணும்னா அவருக்கு ஒரு மிஷன் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினா லவ்ல விழ வைக்கணும். நம்ம ஹீரோயினை பத்தி கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய பேலரினா டான்ஸ், ஆனா ரொம்ப மோசமான கேரக்டர் உடையவங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப திமிரா ரூடா பேசுவாங்க. தான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிடும். அதுல இருந்து அவங்க இன்னமும் ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க எல்லார்கிட்டையும். ஏன்னா அவங்களோட அந்த டான்சர் கெரியரே போயிருச்சுல. ஸோ அதனால அவங்க அப்படி நடந்துப்பாங்க. ஆனா லவ் பண்ண வைக்க வந்த ஏஞ்சல் கடைசியில் அவரே அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துருவாரு. லவ் பண்ண வைக்க வந்த இடத்துல லவ்ல விழுந்ததால நம்ம ஏஞ்சல் திரும்பவும் ஹெவனுக்கு போவாரா, ஹீரோயினுக்கு கண்ணு தெரிஞ்சு திரும்பவும் பேலரினா டான்சர் ஆவாங்களா, இதுதான் பேலன்ஸ் ஸ்டோரி. IMDb ரேட்டிங் 7.7 அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. 16 எபிசோட்ஸுமே தமிழ் டப்பிங்ல MX பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். கூடவே ஹீரோயினுக்கு நிறைய எனிமிஸும் இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பார்க்க விருப்பம் இருக்கவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது 2023 ரிலீஸ் ஆன த ஹெவன்லி ஐடல். இதோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, லாம்பரின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளுக்கு இணையான பாதிரியார் இருப்பாரு. அவர் வேற உலகத்தை சேர்ந்தவர். அந்த உலகத்துல தீய சக்திகளை வேட்டையாடுவாரு. அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கிறது அவரோட தலையாய கடமையா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நம்ம உலகத்துல உள்ள ஒரு ஐடலோட உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சிருவாரு. அந்த ஐடல் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட பேரு யூன்வு. நம்ம உலகத்துல இருக்கிற ஐடலோட ஃபேனா ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க முன்னாள் கேர்ள் பேண்டோட மேனேஜரா இருப்பாங்க. பாதிரியார் யூன் உடம்புக்குள்ள வந்ததுனால அவர் விசித்திரமா நடந்துப்பாரு. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது, நான் அந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் விசித்திரமா இருக்கிறத பார்த்து அந்த ஃபேன் கேர்ள் இவரோட மேனேஜரை வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு கலகலப்பான கதையாவும் நம்ம உலகத்துல ஒரு தீய சக்தி வேற இருக்கும். அதை இவர் அழிச்சாரா இல்லையா, திரும்ப அவரோட உலகத்துக்கு போனாரா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஹெவன்லி ஐடல். இதுக்கு IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 12 எபிசோட்ஸும் MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது 2022 ரிலீஸ் ஆன கோஸ்ட் டாக்டர். இதோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் சான்னு சொல்லிட்டு ஒரு திறமையான கார்டியாக் சர்ஜன் இருக்காரு. இவர் வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல்ல கோஷ் யாங் டாக்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னா ஒருத்தர் சேர்றாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மனோட பேரன். டாக்டர் சா அவரோட எக்ஸ் லவரோட அப்பாவுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுவாரு. அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு பேஷண்ட் கண் திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ டாக்டர் சாக்கு திடீர்னு யார்கிட்டயோ இருந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்து போனவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அவரோட சோல் வெளியே வந்துடும். அவரால் அவரோட பாடியை பார்க்க முடியும். ஆனா அவர் உயிரோட தான் இருப்பாரு. அந்த நிலைக்கு கோமா கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ சியான் டாக்கோட உடம்புக்குள்ள போய் இவரே தனக்கு ஆபரேஷன் பண்ணிப்பாரு. சியான் டாக் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்பவே சேர்ஃபுல்லான ஒரு கியூட்டான பர்சன். மனசுல உள்ளதை யாருக்கும் பயப்பட மாட்டாரு. ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிருவாரு. அவருக்கு தேரியெல்லாம் அத்துப்படி, ஆனா பிராக்டிகல் மட்டும் ஒண்ணு விளங்காது. ரத்தத்தை பார்த்தாலே பயப்படுவாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில டாக்டர் சா வந்து சியான்டாக்கோட உடம்புக்குள்ள போய் நிறைய பேரை காப்பாத்துவாரு. அது போக இவர் திரும்ப கோமால இருந்து எழுந்தாரா, இவரோட ஆக்சிடென்ட் வந்து தானா நடந்ததா இல்ல திட்டமிட்டு நடந்த ஒரு சதியாங்கிறதா இந்த கதை. IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. 16 எபிசோட்ஸுமே MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிறது 2010 ரிலீஸ் ஆன மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அ குமிகோ. இதோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு அஸ்பைரிங் ஆக்டர். அதாவது சினிமால ஒரு நடிகனா ஆகணும் அப்படிங்கறத அவரோட ஆசை. இவருக்கு திடீர்னு ஒரு கோயில இருந்து ஒரு பெண்ணோட வினோதமான குரல் கேக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அங்க ஒரு பெயிண்டிங்ல இருந்து 9 வால் கொண்ட நிறைய வெளியிட்டுறாரு. அவங்கள தான் குமிகோன்னு சொல்லுவாங்க. ஹீரோ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பாரு. அப்போ நம்ம குமிகோ தான் அவங்களோட ஃபாக்ஸ் ஸ்பீடை பயன்படுத்தி அவருக்கு திரும்பவும் உயிர் கொடுப்பாங்க. இவங்க அதுக்கப்புறம் காதலிப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மனுஷியா மாற ஆசைப்படுவாங்க. இப்போ உங்க குமிகோ உருவத்துல தானே இருக்காங்க. மனுஷியா மாறினா தானே ரெண்டு பேரும் கல்யாணம்
பண்ணி சந்தோஷமா சகஜமா வாழ முடியும்? அதுக்கு 100 நாள் அந்த ஃபாக்ஸ் பீடை நம்ம ஹீரோட உடம்புல வச்சிருக்கணும். அந்த ஃபாக்ஸ் பீட் ஹீரோயினை மனுஷியா மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த பீட்ல சேகரிச்சுக்கிறோம். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோயினோட உடம்பு மனுஷியா மாறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு உயிர் பலி தேவைப்படும். அந்த உயிர் பலி நம்ம ஹீரோ தான். அவர் இறந்தாதான் ஹீரோயினால மனுஷியா மாற முடியும். சோ ஹீரோ இறந்து ஹீரோயின் மனுஷியா மாறினாங்களா இல்லையா, இல்ல ஹீரோ இறக்காமலேயே ஹீரோயின் மனுஷியா மாறி ஒரு அதிசயம் நடந்து 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா? இதுதான் பேலன்ஸ் கதை. இதோட IMDb ரேட்டிங் 7.6 அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. 16 எபிசோட்ஸுமே தமிழ் டப்பிங்ல MX பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது 2021ல ரிலீஸ் ஆன டூம் அட் யுவர் சர்வீஸ். இதோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு வெப் நாவல் எடிட்டர். இவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதா டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. 100 நாள் தான் வாழ முடியும், சர்ஜரி பண்ணா 1 வருஷம் வாழலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துருவாங்க. தன் தம்பி கூட சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த செய்தி அவங்க காதுல இடியா வந்து விழுகுது. இதை நினைச்சவங்க ராத்திரி குடிச்சிட்டு புலம்புவாங்க, கத்தி கத்துருவாங்க, இந்த உலகமே அழிஞ்சு போனோம், எல்லாரும் நாசமா போங்கன்னு. அது நம்ம டூம் அழிவின் கடவுளோட காதுல கேட்டுருது. அவரு, இந்த உலகத்தை நான் அழிக்கிறேன் உனக்காக, அதுக்கு நீ என் கூட ஒரு 100 நாள் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கணும். இந்த 100 நாளும் உனக்கு எந்த ஒரு வலியுமே இல்லாம நான் பார்த்துப்பேன். 100வது நாள் முடிவுல இந்த உலகம் அழியணுங்கிற வரத்தை நீ என்கிட்ட கேட்கணும். ஒருவேளை நீ கேட்க மறுத்தனா உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போயிருவாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க 2 பேருமே கடைசியில லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கூடவே ஹீரோயின் இறப்பாங்களா இல்லையா, உலகம் அழியுமா இல்லையா, இல்ல ஹீரோயினுக்கு நெருக்கமானவங்க யாராவது இறப்பாங்களா, இதை பத்தி சொல்றதுதான் பேலன்ஸ் கதை. IMDb ரேட்டிங் 7.8 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. 16 எபிசோட்ஸ்மே MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா கூட இருக்கலாம். இந்த சீரிஸ்ல வர அந்த கவிதை நடையான டயலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது 2020ல வந்த மியாவ் தி சீக்ரெட் பாய். இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு கிராஃபிக் டிசைனர். அவங்களுக்கு ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணுங்கிறதா ஆசை. இவங்களுக்கு பூனைனாலே அலர்ஜி, சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்தும் ஒரு பூனையை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த பூனையால மனுஷனா மாற முடியும். இதை பார்த்து ஃபர்ஸ்ட் பாய்ந்து போன ஹீரோயின் அந்த பூனையோடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல அந்த பூனை மேல இவங்களுக்கு ஒரு காதலும் வரும். இந்த பையன் பூனையா இருந்து மனுஷனா மாறினோனா இல்ல மனுஷனா இருந்து பூனையா மாறினோனா, இந்த பூனை மனிதனோட பிளாஷ்பேக் தான் என்ன? இவன் கடைசி வரைக்குமே ஹீரோயின் கூடவே இருப்பானா இல்ல திடீர்னு காணாம போயிடுவானா? இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியதான் பேலன்ஸ் கதை. IMDb ரேட்டிங் 7 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 12 எபிசோட்ஸும் MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது 2025ல ரிலீஸ் ஆன ஜீனி மேக் அ விஷ். நீங்க அலாவுதீனும் அற்புத விளக்கும் பார்த்திருக்கீங்களா? கமல்ஹாசன் நடிச்சது. அப்புறம் சுட்டி டிவில போடுவாங்க. அப்புறம் சிந்து பாத்தும் அற்புத தீவுல கூட அந்த அற்புத விளக்கு கான்செப்ட்ல ஒரு எபிசோடு கூட இருக்கும் தமிழ் டப்பிங்ல. அதே கான்செப்ட் தான் இந்த கொரியன் டிராமாவோட ஸ்டோரியும். ஒரு அற்புத விளக்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு லேடி கிட்ட கிடைக்கும். நார்மல் பீப்புள்கிட்ட கிடைச்சா ஓகே, நார்மலா என்ன கேட்போம், நான் பணக்காரன் ஆகணும், நான் சாகா வர இருக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிற வரங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதோட இந்த சீரிஸை வெறும் 3 வரத்தோட முடிக்காம கூடவே நம்ம ஜீனியோட பேக் ஸ்டோரி, அதோட கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சு இப்பதான் ஹீரோயின் கையில அவரோட விளக்கு கிடைக்கும். ஸோ அவருக்கு இங்க இருக்கிற டெக்னாலஜி எதுவுமே ஒன்றும் புரியாது. அவரு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சை குழந்தை. இப்போ நான் ஒரு டெக் விசார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்டேன்னா அவருக்கு டெக்னாலஜினாலே ஒன்றும் தெரியாது. அப்புறம் எங்கிட்ட ஒரு வரத்தை நிறைவேற்ற அதோட அந்த சைக்கோ பொண்ணும் நம்ம ஜீனியும் லவ் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்களை அந்த சீரிஸ்ல அடக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீரிஸ் வந்து போர் அடிக்காம இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. மொத்தம் 13 எபிசோட்ஸ் இருக்கு. 13 எபிசோட்ஸுமே தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் போர் அடிக்காம நல்லா காமெடியா போகும். ஸோ நீங்க நிச்சயம் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது Two Worlds Apart. இது 2016ல ரிலீஸ் ஆன ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், அதுவும் ஷூட்டிங்ல. இவரோட ஃபேமிலிய திடீர்னு ஒரு நாள் ராத்திரி யாரோ கொலை பண்ணிடுவாங்க. அதுவும் இவர் ஒலிம்பிக் ஷூட்டிங்காக யூஸ் பண்ற அதே கன்னால கொலை பண்ணிடுவாங்க. ஸோ ஹீரோ தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. இவர் கொஞ்ச காலம் கழிச்சு இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆகி ஜெயில விட்டு வெளியே வந்துருவாரு. வந்தவர் உங்க அப்பா அம்மா கொண்டவர் யாருன்னு தேடுவாரு. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட அப்பா எழுதின ஒரு வெப்டூனோட கதை தான். அந்த கதை என்ன ஃபுல்லா முடிக்கல, அதுக்குள்ள அவங்களோட அப்பா காணாம போயிடுவாரு. நம்ம ஹீரோயின் எதிர்பாராத விதமா அந்த வெப்டூனுக்குள்ள போயிடுவாங்க. அந்த வெப்டூன் உலகத்துக்குள்ள வாழ்ற நம்ம ஹீரோயினை லவ் பண்ணி பின்னாடியே நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துருவாரு. அப்புறம் ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. ஹீரோட அப்பா அம்மாவை கொன்னது யாரு, ஹீரோவால எப்படி ரியல் வேர்ல்டுக்கு வர முடியுது, ஹீரோயினால எப்படி அந்த வெப்டூன் வேர்ல்டுக்குள்ள போக முடியுது, கூடவே இந்த வெப்டூன் எழுதின ஆத்தர்
எங்க காணாம போனாரு. இதான் டபிள்யூ டூ வேர்ல்ட்ஸ் அபார்ட்டோட பேலன்ஸ் கதை. இந்த சீரிஸோட IMDb ரேட்டிங் 8 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. 16 எபிசோட்ஸுமே MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸோட ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவரை பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது 2016ல வந்த காப்ளின். இந்த சீரிஸ் பத்தி உங்களுக்கு பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா K-drama பிடிச்சவங்களுக்கு இந்த சீரிஸ் பத்தி தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அதை சொல்ல தானே நான் இருக்கேன். சாகா வரம்னு ஒரு சாபத்துல பல வருஷமா சாகாம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ காப்ளின் அவரோட சாகா வரத்துல இருந்து தப்பிக்க அவருக்கான பிரைடை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவரோட சாகா வரத்துல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரே வழி. ஸ்டோரி சிம்பிள் தான், ஆனா அந்த சீரிஸை பார்க்கும்போது அதுல வர ஒரு கேரக்டரும் அவ்வளோ என்டர்டெய்னிங்கா இருக்கும். நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஃபேன் ஆயிடுவீங்க. முக்கியமா கிரீம் ரீப்பர் அவரை பிடிக்காதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் பண்ற காமெடியான சேட்டைங்கள்லாம் பார்த்து நல்லா சிரிச்சு வயிறு அடக்க முடியல. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபேண்டசி ரொமான்ஸ் சீரிஸ். இதுக்கு IMDb ரேட்டிங் 8.6 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 16மே G5 அண்ட் Playflixல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுல நீங்க எத்தனை சீரிஸ் பார்த்திருக்கீங்க அண்ட் உங்களோட ஃபேவரட் டாப் 3 என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேரோட டாப் 3 வந்து சேமா இருக்குன்னு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய்.